ஹாய் வந்தனம் வணக்கம் நமஸ்காரம். நான் தான் விஜயராஜ் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் ப்ளே பண்ணப்போ நிறைய பாட்டை கேட்டு நீங்கள் வைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு சின்ன ஒரு கேம் பண்ண போகிறோம். என்னென்னா பாட்டை கேளு கோலை போடு. இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுவேன். அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டு யார் பாடுனான்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லணும். கெஸ் பண்ணி சொல்கிறவங்க தான் இந்த கேம் பண்ணி வின்னர். ஸோ வாங்க பாட்டுக்குள்ளே போவோம். பாட்டை இடையில கட் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. ஒரு சின்ன கருத்து சொல்ல தோணுது. என்னன்னா, ஒரு ஆளுக்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. அப்புறம் நீ என் பின்னாடி பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல எனக்கு. என்ன ரீசன் ஏதுமினி எனக்கு இன்னொரு லைஃப். நான் என்ன பண்ணேன்? நம்ம இத்தனை நல்லா தானே இருந்தோம், சந்தோஷமா தானே இருந்தோம். ஏன் திடீர்னு இந்த முடிவு எனக்கு புரியவே இல்லை. ஆமா, நீ என்ன சொன்ன? போக போக எல்லாம் சரியாயிடுவோம். எனக்கு என்னமோ டைம் போக போக நானே ரொம்ப இழக்கிறேன். 8 வருஷம் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணோம், நிறைய சுத்தணும், நிறைய பேசணும். நீ லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் முட்டி மோதி ஏதோ ஒரு பேங்க் லோன் பாஸ் பண்ணி விட்டேன். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தா எனக்கு ரிட்டர்ன்ல இன்னொரு கிஃப்ட் வச்சிருந்தேன். நானும் மனுஷன் தானே, அடிச்ச வலிக்கும். சீதா, என்னை விட்டு போக. உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைதான், நீதான் வேற ஒருத்தன் கூட போயிட்டியே. என் வார்த்தை பறந்த பறவை, வானம் தேடாமல் சிக்கி கிடக்குது. நீதான் அந்த வானம்னு தெரியும், ஆனா உன்னிடம் சொல்ல தோணவில்லை. நீ சந்தோஷமா சிரிக்கிறது என் ஆத்மாவுக்கு சுகம்தானடி. அந்த சிரிப்பின் பின்னால் நான் மறைத்த கண்ணீரின் வலிகள் நீதானடி. ஏய், அவர் பேர் கபீர் வாசுகிதா. டேய், இந்த பாட்டு யார் பண்ணான்னு நீங்களுக்கு யூடியூப்ல தட்டி பாருங்க. ஸோ வாங்க அடுத்த டாபிக்ல போவோம். மணிக்கு 3வது இதோ உங்களுக்காக.